நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்கள் மாத்திரமல்ல, அனைத்து கள்வர்களும் பிடிபடுவர். அனுர அரசாங்கம் சூளுரை. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர. தமிழ் கைதியை துப்பாக்கி முனையில் மிரட்டிய முன்னாள் அமைச்சர், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மற்றும் ஒரு அரசு நிறுவன தலைவர் பதவி விலகல். அடுத்தடுத்து அனுர அரசுக்கு விழும் அடி. தென்னிலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே 3 பலி. அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். இளம் ஆசிரியை கொலையில் சகோதரன் கைது, தாயாரால் போலீசார் குழப்பம். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. இரவில் கொழும்பில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் திடீர் தீ விபத்து. ஜனாதிபதியின் யாழ் வருகை. 20 விடயங்களை முன்வைத்த கஜேந்திரகுமார். தொடர்வென விரிவான செய்திகள். அனைத்து கள்வர்களையும் பிடிப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சூளுரைத்துள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்சர்கள் மாத்திரமன்றி அனைத்து கள்வர்களும் பிடிக்கப்படுவர். அரசாங்கம் கள்வர்களை பிடிப்பதற்கு முனைப்பு காட்டும்போது சாஜித், நாமல், விமல் வீரவன்ச போன்றவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்கின்றார்கள். தற்பொழுது அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர். துறைமுகத்தில் இருந்து தங்கம் கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவ்வாறான தங்க கடத்தல்கள் கொள்கலன்கள் ஊடாக இடம்பெறவில்லை. எனவே இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்றது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதியின் வருகையொட்டி யாழ் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அடுத்து மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி ஆராய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் இரவு நுழைந்த தமிழ் கைதியின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்வத்த மீதான வழக்கானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றினால் நேற்று குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது நேற்றைய தினம் விசாரணைக்கு வர இருந்த போதிலும் அனுராதபுரம் தலைமை நீதிபதி நாளக சஞ்சீவ ஜெயசூரிய திடீரென விடுமுறை எடுத்ததால் ஏப்ரல் 24 மீண்டும் வழக்கை விசாரிக்குமாறு செயல் நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை தரப்பு நடத்திய விசாரணையின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக ஜனாதிபதி, சட்டத்தரணி M.A. சுமந்திரன், கேசவன் சஜந்தன் மற்றும் பொன்னஸ்லான் ஆகியோர் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் NPM ரணதுங்க பதவி விலகல் செய்துள்ளார். கடந்த அக்டோபர் 10 குறித்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது பதவி விலகல் கடிதம் இன்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. 3 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த மொண்டி ரணதுங்க தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலியின் கினிதும பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் SSP தெரிவித்துள்ளார். காலி கினிதும பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 தாக்குதல்தாரிகள் T56 துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கு அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரிசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி குறித்து வினவிய குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ச டி சில்வா அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றில் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறை கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. கம்புருப்பிட்டிய போலீஸ் பிரிவில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் திருமணமாகாத இளம் ஆசிரியை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண்ணின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தற்போதைய விசாரணைகளில் இந்த கொலை கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் 34 வயதையுடைய திருமணமாகாத பெண் என்றும் அவர் ஒரு ஆசிரியை என்றும் கூறப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகாத நிலையில் கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் தானே இந்த கொலையை செய்ததாக கூறி போலீசாருக்கும் சந்தேக நபரான மகனுக்கும் எழுதிய கடிதம் ஒன்றையும் போலீசார் சடலத்திற்கு அருகில் இருந்த பேசையிலிருந்து கண்டெடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கம்புருப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் பண்டாரநாயக்க முனையத்தில் உள்ள கொள்கலன்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு 8:10 இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த கொள்கலன்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் கொழும்பு துறைமுக தீயணைப்பு துறையும் கடற்படையும் இணைந்து இரவு 9:15 மணியளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தலைமையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்கான விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ளார். 20 முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடயதானங்களை அபிவிருத்தி குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்காக இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல். யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிகளவான நோயாளர்களால் நிரம்பி வழிகின்றது. பல விடுதிகளில் அவ்வப்போது நோயாளர்கள் கட்டில்கள் இல்லாத நிலையில் நிலங்களில் படுகின்ற நிலைமை சீர் செய்யப்படல். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெருமளவான இளையோர் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ள நிலையில் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வு அளித்து மீட்டெடுப்பதற்கான புனர்வாழ்வு நிலையம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைக்கப்படுதல். இந்திய கடற்தொழிலாளர்களால் வலைகள், படகுகள் சேதமாக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படல் வேண்டும். கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படுதல் வேண்டும். யாழ் குடாநாட்டில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு வழங்கவும் வீடுகள் கட்டிக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீட்டுத் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி போதாமல் உள்ள நிலையில் நிதியை அதிகரிக்கவும் வேண்டும். இவ்வாறு 20 கோரிக்கைகளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு செயலாளரான மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.